கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் காலையில் எழுந்து எதை நம்புகிறாங்கன்னா, இன்றைக்கு அவர்கள் எதிர்பார்க்கிற போதகர் என்ன சொல்ல போகிறாரு, என்ன வாக்குத்தத்தம் கொடுக்க போகிறாரு, என்ன ஆசீர்வாத வார்த்தை தரப்போகிறாரு, நமக்கு இன்றைக்கி என்ன நம்பிக்கை வார்த்தை தரப்போகிறாரு, என்ன மங்கள வார்த்தை தரப்போகிறாரு, அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்போடு செயல்படுறது. அதனால் அவங்க சில போதகர்கள், சில சுவிசேஷர்கள், சில பாஸ்டர்கள் இன்றைக்கு என்ன பேச போகிறாங்க, என்ன சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு அதை கேட்குறதுக்கு ஆர்வத்தோடு போகிறாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, நாம் அவங்களுடைய நிகழ்ச்சிக்குள்ளே போன உடனே சொல்லுவாங்க, உங்களுக்கு இந்த கஷ்டம் இருக்குதா, அது இன்றைக்கி நீங்குது. வியாதி இருக்குதா, இன்றைக்கி நீங்குது. கஷ்டம் இருக்குதா, இன்றைக்கி நீங்குது. கவலை இருக்குதா, இன்றைக்கி நீங்குது. சாபம் இருக்கிறதா, இன்றைக்கி நீங்குது. எல்லாமே அவங்க ஒரு நிகழ்ச்சி நடத்தி நம்மளை சந்திக்கிற வேளையில் அனைத்தும் இன்றைக்கே நீங்கிறதா சொல்லுவாங்க. இதில் ஆவிக்கேற்ற உண்மை எதுவுமே கிடையாது. இந்த போதகர்களுடைய ஆசீர்வாத வார்த்தை வேத அடிப்படையிலானது அல்ல. இந்த போதகர்கள் நமக்கு சொல்லுகிற வாக்குத்தத்தங்கள் தேவனுடைய சத்தியத்தின் அடிப்படையிலானதல்ல. நாம் ஒரு நிகழ்ச்சியை பார்க்க வந்த உடனே எல்லா விதமான நம்முடைய சூழல்களையும் ஆண்டவர் அன்றைக்கே மாற்றிக்கிட்டு பண்ணுறதில்ல. அதற்கென்று சில ஆவிக்குரிய வழிமுறைகள் இருக்கிறது. நீங்கள் எதை நம்ப வேண்டும் என்றால், தினமும் நான் தேவனுடைய பிள்ளை, புத்திர சுவிகாரத்தை நம்பணும். போதகர் நம்புறதில்ல. போதகர் ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை கொடுத்துருக்கிறாரு, ஒரு வாக்குத்தத்தை கொடுத்துருக்கிறாரு. ஒரே நாளில் 10 போதகருடைய பிரசங்கத்தை கேளுங்க, 10 பேரும் 10 வசனத்தை வச்சு 10 விதமாக சொல்லுவாங்க. ஒருத்தர் சொல்லுவார், இன்றைக்கி அநேகர் கண்கலங்கி கொண்டு இருக்கிறதை கர்த்தர் காட்டுகிறோம்பா. அநேகர் இன்னொரு போதகர் சொல்லுவார், எதை தொட்டாலும் தோல்வியாக இருக்கிறதே என்று பரிதவித்து கொண்டு ஒரு சிலர் கர்த்தர் காட்டுகிறாருன்னு. எல்லாரும் 10 பேரும் 10 விதமான காரியங்களை பார்த்துட்டு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த போதகர்கள் கொடுக்குற வாக்குறுதி வார்த்தை இல்லை, சத்தியம் பேசுனா கேளுங்க. எப்படி வாழணும், எப்படி நடக்கணும், எப்படி சிந்திக்கணும், ஆவிக்குரிய வாழ்க்கைனா என்ன, கிறிஸ்துவோடு எப்படி நம்ம ஐக்கியமாக இருக்கணும், தேவ உறவோடு வாழ்வது எப்படி, தேவ கிருபைகளை செயல்படுத்துவது எப்படி, இந்த உலகத்தில் நம்ம மற்றவர்கள் வித்தியாசம் வேகமாக வாழ்வது எப்படி, தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு தேவன் வைத்திருக்க வழிகள் என்ன, இந்த மாதிரி சொல்லித் தருகிறவங்களை கேளுங்க. அதை விட்டு போட்டு மங்கள வார்த்தை, ஆசீர்வாத வார்த்தை, வாக்குத்தத்த வார்த்தைன்னு அவங்கவுங்க உங்களுடைய மனசை கொஞ்ச நேரம் குளிர்விக்கிறதுக்காக கொடுக்குற போலியான ஆசீர்வாத வார்த்தைகளை கேட்காதீங்க. இதை நம்பாதீங்க. எதை நம்பணும்? பரிசு, அதாவது நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்கிறத நம்பணும். அப்போ நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கணும், தேவனுடைய பிள்ளையாக பிறந்திருக்கணும். பிறந்தால் புத்திர சுவிகாரம், அதான் ரோமர் 8:10 சொல்லுவோம், அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தினாவே 8:10 சொல்லுகிற பிள்ளைகளால் சோதரமாம். இதை நம்புங்க. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை, அதனால் உங்களுக்கு தேவனுடைய கிருபை உண்டு, தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டு, தேவனுடைய பிரசன்னம் உண்டு, தேவனுடைய வழிகாட்டுதல் உண்டு. இதை நம்புங்க. போதகர் இன்றைக்கி என்ன வாக்குத்தத்தம் கொடுக்க போகிறாருன்னு சொல்லிட்டு அவர் ஒரு நிகழ்ச்சிக்காக கொடுக்கிறத நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதாக எடுத்துக்கொள்ளாதீங்க. தவறு. அவர் ஒரு நிகழ்ச்சியில் அவருக்கு ஒரு கண்டென்ட் பேசியாகணும், உங்களுடைய மனசை குளிர்விக்கிறதுக்கு. ஆனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் முதலாவது இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு பிள்ளைகளாக பிறந்திருக்கணும். பிள்ளைகளாக பிறந்த நான் தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கு என்னை ஆண்டவர் நடத்துவார், இன்றைக்கு என்னை ஆசீர்வதிப்பார், எல்லா வித சூழல் மத்தியிலும் அவருடைய சித்தப்படி என்னுடைய வாழ்க்கையில் நல்ல மேடையாக என்னை நடத்தி கொண்டு சொல்வார். முதலாக தேவனுடைய ராஜ்யத்தில் அப்படி எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்வார். உண்மை உள்ளவர். அந்த நம்பிக்கையில் போங்க. போதகர்களை நம்பி அவர்களுடைய ஆசீர்வாத வார்த்தைகளை நம்பி வாழாதீங்க. நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்பதை நம்பி அந்த பிள்ளைன்ற அனுபவத்தோடு ஆண்டவரோடு பேசி பழகி அவர் உங்கள் இருதயத்தில் வைக்கிற வார்த்தையை நம்பி வாழுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார்.